வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை நீலகிரி சமூக அமைப்பினர் வழங்கினர். நீலகிரி மாவட்ட தலைமைச் செயலக அனைத்து பத்திரிகையாளர் சங்கம், அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகம், மக்களுக்காக அறக்கட்டளை, யாதுமுறை யாவரும் கேளீர் அறக்கட்டளை, விடியல் தன்னார்வ அமைப்பு, நல்லுள்ளம் அறக்கட்டளை ஆகியவை இணைந்து வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். இந்த மக்கள் பணியில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த நல்லுள்ளங்கள் ரகு மற்றும் பிரேம் ஆகியோரும் இணைந்தனர். நல் மனங்கள் உதவியோடு வயநாடு பகுதி மக்களுக்கு மளிகைப் பொருட்கள், இயற்கை பேரிடரின் பொழுது மக்களுக்கு பக்கபலமாய் நின்று, துயரில் உள்ள மக்களுக்கு பாலமாய் நின்று மிகச் சிறப்பாக மக்கள் பணி செய்து வரும் நீலகிரி சேவா பாரதி அமைப்பினரிடம் நிவாரணப் பொருட்கள் மக்களுக்காக அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவரும், தலைமைச் செயலக அனைத்து பத்திரிகையாளர் சங்க மாநில துணைத் தலைவரும், அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் மாநில துணைத் தலைவருமான தமிழ் வெங்கடேசன் தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. தலைமைச் செயலக அனைத்து பத்திரிகையாளர் சங்க மாவட்ட தலைவரும், யாதுமுறை யாவரும் கேளீர் அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவருமான சரவணன், தலைமைச் செயலக அனைத்து பத்திரிகையாளர் சங்க மாவட்ட செயலாளரும், விடியல் அமைப்பின் நிறுவன தலைவருமான லாரன்ஸ், தலைமைச் செயலக அனைத்து பத்திரிகையாளர் சங்க மாவட்ட பொருளாளரும், இயற்கை ஆர்வலருமான நவாஸ், தலைமைச் செயலக அனைத்து பத்திரிகையாளர் சங்க செயற்குழு உறுப்பினரும், ஆன்மீகவாதியுமான சாய் பிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அனைவரும் இணைந்து இந்து முன்னணி மாவட்ட தலைவர் வேலுச்சாமி, சேவா பாரதி நிர்வாகி சரவணன் ஆகியோரிடம் நிவாரணப் பொருட்களை வழங்கினர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த மாதிரி எப்போவுமே இந்த இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்போவுமே சேவா பாரதி மூலயமா எந்த சூழ்நிலையில் என்ன நடந்தாலுமே சேவா பாரதி மூலயமா நாங்கள் போய் சேவை பண்ணுறது வருடம் இது நடந்துருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் டைம் கூட இந்த பட்டணத்து இதே வயநாடு பகுதியில் பட்டணத்திட்ட அந்த பகுதியில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்போது கூட நாங்கள் சேவா பாரதியில் முதல் களத்தில் ஊட்டியில் இறங்கி அவங்களுக்கு தேவையான முதற்கட்ட உதவிகளை செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த முறையும் பார்த்தீங்கன்னா போன டைம் விட இந்த டைம் வந்து நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. நைட்டு படுத்தவங்க காலையில் எந்திரிக்கிறதுக்கு அவங்க குடும்பம் இல்லை, வீடு இல்லை, தனியாக நிறைய பேர் இருக்காங்க. அதே சேவா பாரதி மூலயமா அங்கே இருக்கக்கூடிய நம்ம சேவா பாரதி ஆட்கள் வந்து அங்கே உடல் அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுபோக தினமும் உணவு ரெடி பண்ணி பந்தலூர்லேருந்து உணவு ரெடி பண்ணி அங்கே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால யாரெல்லாம் எவ்வளவு முடியுமோ அவங்க வந்து சேவா பாரதி எங்களை தொடர்பு கொண்டு உங்களால் பொருள் உதவி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், உடல் உழைப்பு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால எங்களுக்கு கொஞ்சம் தொடர்பு இன்னும் நல்லா இருக்கும். நன்றி.